இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போற குடும்பத்தில் அவ்வளவுதான். நன்றி. யார் சொல்றது? அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்றேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியா இருக்க போறாரு. முகந்தான் உனக்கு உதவியா இருக்க போறாரு. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? பாமகவில் இளைஞரணி தலைவரை நியமனம் செய்வது தொடர்பாக கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே பொதுக்குழு மேடையிலேயே மிகப்பெரிய கருத்து மோதல் வெடித்துள்ளது. மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், வேணாம். அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில. 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க. நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க. கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. தன்னுடைய மகள் வழி பேரனான முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்து மருத்துவர் ராமதாஸ் அறிவித்த நிலையில் மேடையிலேயே தன் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அன்புமணி. இந்த நிலையில் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட போது மருத்துவர் ராமதாஸ் செய்த சத்தியங்களை தற்போது நடைபெற்ற சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நடப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதானி ஊழலை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 30 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது மேடையில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் மகள் வழி பேரன் முகுந்தன் பரசுராமனை கட்சியின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார். இதற்கு ராமதாஸின் மகனும் பாமகவின் தலைவருமான அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். மேடையில் பேசிய அன்புமணி, கட்சியில் சேர்ந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது, அதற்குள் இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுப்பது என்ன நியாயம்? அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும் களத்தில் இருந்து வேலை செய்வதற்கு என காட்டமாக தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். இதனை கேட்டு கடுப்பான ராமதாஸ், நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், இது நான் உருவாக்கிய கட்சி, கேட்காதவர்கள் கட்சியில் இருக்க முடியாது, கட்சியை விட்டு போவதாக இருந்தால் வெளியே செல்லுங்கள், வெளியே போ என ஆவேசமாக கூறினார். உடனே குறுக்கிட்ட அன்புமணி, நீங்கள் சொல்லுங்கள், பண்ணுவதை பண்ணுங்கள் என தொடர்ந்து பேசினார். இருவரின் வார்த்தை மோதலால் மேடையில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போற குடும்பத்தில் அவ்வளவுதான். நன்றி. யார் சொல்றது? சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. அடிப்படையில் மருத்துவரான ராமதாஸ் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூக மக்களின் உரிமைகளுக்காக பல சங்கங்களை, தலைவர்களை ஒருங்கிணைத்து 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்கினார். அப்போது 3 சத்தியங்களையும் செய்தார்.
அதாவது எந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் அது என் சொந்த செலவில்தான். எந்த காலகட்டத்திலும் நான் கட்சியிலோ சங்கத்திலோ எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டேன். எந்த தேர்தலிலும் நான் நிற்க மாட்டேன் என 3 சத்தியங்கள் செய்தார். உபசத்தியமாக என் வாரிசுகளோ குடும்பமோ இந்த இயக்கத்தினுள் என்றைக்கும் வரமாட்டார்கள் என்பது. இவை என் இறுதி மூச்சு வரையிலும் எனக்கு பின்னாலும் கூட அமலில் இருக்கும் என்று தெரிவித்தார். தனது மகனும் மருத்துவருமான அன்புமணி ராமதாஸை கட்சி பொறுப்புகளுக்கு கொண்டு வந்தபோது அவரின் சத்தியத்தை முன்வைத்து விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் தன்னுடைய மகள்வழி பேரனான முகுந்தனை இளைஞரணி பொறுப்புக்கு தற்போது முன்மொழிந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 1980 மருத்துவர் ராமதாஸ் செய்த சத்தியத்தை குறிப்பிட்டு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்லாது அவரது மகனான அன்புமணியே வெளிப்படையாக விமர்சித்து பேசியிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது.